Hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல Oppo K13 Turbo ஓட full review வந்து பார்த்தலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் இனிஷியலா வந்து 28000 க்கு வந்து அந்த 128GB வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. கொஞ்சம் வந்து ஓவர் பிரைஸா இருந்து அந்த பிரைஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணல. பட் இப்போ Flipkartல வந்து 20000 ரூபீஸ்க்கு வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட வாங்க முடியும். அந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்மார்ட்ஃபோன் வர்த்தா இருக்கா இல்லையா? என்னெல்லாம் கான்ஸ் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா, சிக்னல் ரிசெப்ஷன் மாதிரி ஏரியாஸ்ல ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் கூலிங் ஃபேன் வேற கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன்ல. அண்ட் முக்கியமாக வந்து கேமராக்கு OS இல்லை அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி மாதிரி ஏரியாஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனல் வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து அங்கே டீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் டீல்ஸ் வந்து டக்கு அங்கே நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டீல்ஸ் சேனல் நேம் வந்து ATT டீல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டு குவாலிட்டியில் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். ஒரு பாக்ஸியர் டிசைனோட வருது. கொஞ்சம் ஒரு ப்ராடான ஃபோன் தான் இது. 8.3 mm திக்னஸ் இருக்குது. வெயிட்டுமே வந்து 207 கிராம்ஸ் இருக்குது. டால் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கு வரும்போது ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணும்போது இந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவோம். ஃபோன் பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷோட வருது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் பண்ணாது. பாக்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல பேக் கேஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபோனோட கலர் மேட்ச் பண்ணி வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் வந்து அடிஷ்னல் கலர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளேக்கு வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதோட தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்க்ராச்சஸ் இது வரைக்கும் ஆகலை அப்படின்றது வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ நீங்களுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் டிஸ்பிளேயோட தான் வருது. ஸோ டெம்பர் கிளாஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அண்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் வருது. ஸோ டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பெருசாக வந்து நமக்கு இஷ்யூ இருக்காது. நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 8NH சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ட்ராப்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். பட் இன்டென்ஷனாக வாண்டடாக வந்து நீங்கள் ஃபோன் கீழே போட்டு வந்து விளையாடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கீழே போடாமல் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஒரு கார்னர்ஸ்லாம் ரீச் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ரெண்டு ஹேண்டில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6.8 inch கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளேயோட வருது. 1.5K ரெசல்யூஷனோட வருது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 453 பிக்சல் per inch இருக்குது. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து 1600 nits பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணும். அவுட்டோரில் நல்ல உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அக்வா டச் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபிங்கர் ஸ்வெட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்போ வந்து டச் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல பியூராக இருக்குது. மல்டிமீடியா யூசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஒயிட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. யூடியூப்பில் வந்து HDR வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். AOD சப்போர்ட் இருக்குது. பட் நம்ம OnePlus Nord 5ல பார்த்த மாதிரி கண்டினியூஸ் ஆன் ஆகிற AOD இல்லை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ஆன் ஆகி ஆஃப் ஆகிடும். செட்டிங்ஸில் வந்து நம்ம அதை எனேபிள் டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர்னு வரப்போ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ணால் ColorOS 15ஓட வருது. ஒப்போவில் வந்து 2 years மேஜர் அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மேஜர் அப்டேட்ஸ் ஆச்சு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். பட் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ கூகுள் ஆப்ஸோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 80 ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் நீங்கள் எல்டர்ஸ்க்கு யாராச்சும் வந்து வாங்கி தரீங்க அப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்டர்ஸுக்கு கொடுங்க. அண்ட் ColorOSோட ஓடைலரோட தான் வருது. ஸோ கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். காலுக்கு வந்து AI அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து OnePlus Nord 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து நம்ம பார்க்கலாம். 11 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குது. செல்லார் ரிசப்ஷன் நல்லா இருக்குது. Wi-Fi ரிசப்ஷனுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ என்னோட யூசேஜில் வந்து நான் மாடம் இஷ்யூஸ் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் கால்ஸ் வந்து இயர்பீஸில் வழியாக பேசுகிறப்போ அதுவுமே வந்து நல்லா லவுட் அண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸ்பீக்கர் வழியாக கால்ஸுமே வந்து நல்லா லவுடாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு மைல்டு ஸ்டீரியோ செப்பரேஷன் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். டாப்ல வந்து ஒரு 30% அவுட்புட்டும் பாட்டமில் வந்து ஈஸியாக வந்து ஒரு மோர் தென் 60% அவுட்புட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓரளவுக்கு நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிங் டோன்ஸ் எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். மல்டிமீடியா யூசேஜ்க்குமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்.
பேசிக் சென்சர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஜிபிஎஸ் நேவிகேஷனுக்குமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அந்த 20,000 ருபீஸில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் மோட்டாருமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பைக்கில் போகிறப்பமே வந்து நம்ம கால்ஸ் எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். சார் வேல்யூன்னு பார்த்தோன்னா ஹெட் வந்து 1.189 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி வந்து 0.748 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி சார் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ Dimensity 8450 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல ப்ராசர், பட் ஓவர் ஹைப் பண்ண ப்ராசராக வந்து ஃபீல் ஆகுது. பட் ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ அவங்க ஓவர் ஹைப் பண்ண அளவுக்கு வந்து இல்லை, பட் ஓரளவுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் இருந்து. ஸோ பெஞ்ச் மார்க் டெஸ்ட்லாம் பண்ணப்போ 102 ஸ்கோர் வந்து அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணப்போ அரௌண்ட் 1.4 மில்லியன் வருது. ஃபேன் ஆன் பண்ணி எனபிள் பண்ணி செக் பண்ணுறப்போ 1.45 மில்லியன் வருது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஃபேன் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுனால. பட் டெம்பரேச்சர்ஸ் ரெடியூஸ் ஆகிறது நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் பிராண்ட்லேருந்து சொன்ன மாதிரி வந்து அந்த 1.8 மில்லியன் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து நான் செக் பண்ண வரைக்கும் கிடைக்கல. பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து ரியல் வேர்ல்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஜென்ரலாக வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ ரியல் வேர்ல்டில் ஜென்ரலாக வந்து நம்ம எந்த மாதிரி டாஸ்க் த்ரோ பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ Dimensity 8450 வந்து ஓரளவுக்கு ரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் தான். மல்டி டாஸ்கிங்க்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரேம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக வந்து ஒரு 8 to 9 ஆப்ஸ் வந்து மெமரியில் வச்சுக்கும். யூஐ வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. ரெகுலர் யூசேஜில் வந்து ஃபோன் நல்லா ஸ்னாப்பியாக ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கேமிங் வரப்போ BGMI 120 FPS சப்போர்ட் இருக்குது. பட் அந்த மோடில் யூஸ் பண்ணும்போது அக்கேஷனல் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் 90 FPSல வந்து பெருசாக நம்ம பேட்டரி ட்ரைன் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். கேம் பிளேயுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேம் பிளேலையுமே வந்து டெம்பரேச்சர் பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அரௌண்ட் 42 டிகிரிஸ் வந்து பார்த்துருந்தேன். பெருசாக வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை கேம் பிளே பண்ணுறப்போ. கூலிங் ஃபேன் வந்து நம்ம செட்டிங்ஸில் வந்து எனபிள் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் சென்டரில் வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். கூலிங் ஃபேன் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ மைல்டாக வந்து அந்த டெம்பரேச்சர் ஒரு 2 டிகிரிஸ் ரெடியூஸ் ஆகிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்குது. கேமிங்க்கு ப்ரிஃபர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 20,000 ருபீ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணுது. பேட்டரின்னு பார்த்தோன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 25%லேருந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 55 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. 0லேருந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. கூலிங் ஃபேன் அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ வந்து ஓரளவுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப பெருசாக வந்து ட்ரெயின் நான் நோட்டீஸ் பண்ணல. கேம் பிளே பண்ணுறப்போ வந்து கூலிங் ஃபேன் எனபிள் பண்ணியுமே வந்து கேம் பிளே பண்ணி பார்த்துருந்தேன். அண்ட் ஐடில் பேட்டரி ட்ரெயின் ரொம்ப பெருசாக இல்லை, அரௌண்ட் ஒரு 5% இருக்குது. பேட்டரி பேக்கப்னு பார்க்குறப்போ நார்மல் யூசேஜில் வந்து அரௌண்ட் ஒரு 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. வைஃபைல மல்டிமீடியா மாதிரி யூசேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ ஈஸியாக வந்து 9+ hours SOT கிடைக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு நாள் பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 2 day பேட்டரி பேக்கப் ஃபோன் வந்து இது கண்டிப்பாக கிடையாது. டெய்லி யூசேஜில் வந்து பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரான்னு வரப்போ தான் வந்து ஓப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோனாக வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரணும் அப்படின்ற பிளானில் கேமராவில் பெருசாக வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இல்லை. ரியரில் வந்து 2 கேமரா செட்டப் இருக்குது. 50+2 மெகாபிக்சல். அந்த 50 மெகாபிக்சல் மெயின் கேமராவுமே வந்து ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 28,000 லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து OS கொடுக்காத தான் வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபோன் என்கிட்ட வரப்போ எனக்கு கேமரா மேலே வந்து பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் என்னோட சர்ப்ரைஸ்க்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோகிராஃபி ஏரியாவில் வந்து ஃபோன் ஸ்கோர் பண்ணுறது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸ்கின் டோன்ஸ் வந்து நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணுது. எந்த மாதிரி வந்து ஒரு பவுடர் பூஸ்ன எஃபெக்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இல்லை ரொம்ப ப்ளூயிஷாக பார்க்குற இடத்துல வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷனில் வந்து நமக்கு க்ளோஸ் டு நேச்சுரல் கலர்ஸ் வந்து கிடைக்குது. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. நல்ல பிரைட் லைட்டில் டீட்டெயில்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. டேலைட்ஸில் போர்ட்ரேட்டோட அவுட்புட்மே வந்து நல்லா இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. ஓவரால் ஃபோட்டோ பார்க்குறதுக்குமே வந்து நல்லா ப்ளீஸிங்காக இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா ரெடி அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். லோ லைட்னு வரப்போ OS வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அது இல்லாதனால தான் வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆகிறது வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. நைட் டைம்லேயுமே வந்து ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு பக்கம் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப கான்ட்ராஸ்டியாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்குமே வந்து பிடிக்காது. இன்னொரு பக்கம் ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக வந்து ஃபோட்டோ கலர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுரும். அது பவுடர் பூஸ்ன எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இருக்கும். பட் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஸ்கின் டோன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. பியூட்டி மோட் எதுவுமே ஆட் பண்ணாமல் டிஃபால்ட்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து
ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலுமே வந்து நமக்கு கிளியராக வந்து எடுத்து கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கலாம். பட் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் பியூட்டி எஃபெக்ட் ஃபில்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணி வந்து நீங்கள் ஏதாச்சும் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்போஷர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. லோ லைட்டில் வந்து நமக்கு நாய்ஸ்மே வந்து கொஞ்சம் விசிபிளாக வந்து இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டே லைட் நல்ல பிரைட் லைட்டில் போர்ட்ரேட்ஸுமே சரி ஜென்ரல் ஃபோட்டோகிராஃபிக்குமே வந்து இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. வீடியோகிராஃபின்னு வரப்போ ரியர் கேமரா யூஸ் பண்ணி 4K 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. பட் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப புவராக இருக்கும். 1080pல வந்து நீங்கள் ஸ்டெபிலைசேஷன் மோட் எனபிள் பண்ணி எடுக்கும்போது ஃபுட்டேஜில் குவாலிட்டி வந்து பயங்கரமாக அடி வாங்குது. வீடியோவில் ஃபோக்கஸிங் இஷ்யூ வந்து நோட்டீஸ் பண்ணல. ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து ஹேண்டில் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு டீசெண்டான ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி நல்லா ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோஸ்மே வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியுது. அந்த 1080p வீடியோவுமே வந்து அவுட்புட் நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் தேவைப்படுதுன்னா ஸ்டெபிலைசேஷன் மோட் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரெகுலர் மோட்லேயே நம்ம ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணி எடுக்கும்போதே வந்து ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ குவாலிட்டி வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். லோ லைட்டில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயுமே வந்து வீடியோஸ் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம ஈஸியாக வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். டீட்டெயில்ஸுமே வந்து பெருசாக இருக்காது. ஃப்ரண்ட் கேமராவில் சர்ப்ரைசிங்லி டைனமிக் ரேஞ்சுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ கேமரான்னு பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நல்ல பிரைட் லைட்டில் ஓரளவுக்கு வந்து ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபோட்டோகிராஃபிக்கு ஓகேவான ஃபோன். வீடியோகிராஃபின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரியர் கேமரா ஓஎஸ் இல்லாதனால நமக்கு பெருசாக வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. பட் கேஷுவல் மெமரிக்காக வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். கேஷுவல் பர்பஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்கு வந்து வீடியோகிராஃபிக்கு வந்து இந்த ஃபோன் வேண்டாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து IP/X6 X7 X8 ரேட்டிங் வேறு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் அந்த ஃபேன்லாம் இருக்கிறதுனால டஸ்ட் ப்ரூஃப் வந்து கிடையாது. அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கக்கூடிய ஃபோன்ஸாக இருந்தாலுமே வந்து வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் சர்வீஸ் சென்டரில் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஃபோனை வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்டர் வாட்டர் செல்ஃபீஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா வாட்டர் ப்ரூஃப் பவுச் எல்லாமே வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனல் வேர்டிக்னு வரப்போ இந்த ஃபோன்லேருந்து ஓரளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மல்டிமீடியாவுக்கு ஃபோன் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 20,000 rupeesக்கு வந்து சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவரி பண்ணுது. பேட்டரி பேக்கப்மே வந்து ரொம்ப சூப்பர். அந்த 7000 mAh பேட்டரி மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணோம். பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் அந்த 7000 mAh மறந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு நாள் பேட்டரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இதுலேருந்து. ஸோ 20,000க்கு வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. கேமராவில் கொஞ்சம் ஒரு சின்ன லெட் டவுன் இருக்கும். பட் மற்ற ஏரியாஸில் வந்து ஃபோன் ஸ்கோர் பண்ணுறது வந்து நம்ம பார்க்க முடியும். இனிஷியலாக லான்ச் பண்ண அந்த 28,000க்கு வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸாக வந்து ஃபீல் இருந்தது. பட் இப்போ இந்த 20,000 rupeesக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வர்த்தி ஆப்ஷனாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோன்ஸ் வந்து நம்ம பெருசாக பார்க்கல. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக பட்ஜெட் 20,000 தான், 128 GB இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ரெகுலர் யூஸில் வந்து பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. மொபைல் டேட்டில் யூஸ் பண்ணுறப்போ வார்ம்னஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அதுவும் பேக் கேஸ்லாம் போட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். டைமென்சிட்டி 8450 பொறுத்த வரைக்குமே வந்து 8s Gen 3 அளவுக்கு வந்து சூப்பர் எஃபிஷியன்ட்டாகவும் இல்லை. ரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட 8s Gen 3 இதை விட ஸ்லைட்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சின்னா அரௌண்ட் 25,000ல் நமக்கு IQ Neo 10R மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது. 24,500க்கு வந்து 8256 கிடைக்குது. பேட்டரி பேக்கப்மே வந்து Neo 10R இந்த ஃபோனோட பெட்டராக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது Neo 10R வந்து கண்டிப்பாக வந்து ஃபார் ஷூர் அந்த 25,000 rupee ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணும். அண்ட் இந்த ஃபோன் வந்து 20,000 rupeesக்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணும். ஒருவேளை பட்ஜெட் அப் பண்ண முடியும் அப்படின்னா Neo 10R வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டர் 20,000ல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா Oppo ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நான் கேமரா சென்ட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஃபோன் இது. பெர்ஃபார்மன்ஸ் மல்டிமீடியா இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ஃபோன் பயங்கர சாலிடாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்லைட்லி பெட்டர் கேமரா பெர்ஃபார்மன்ஸோடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Realme P4 Proமே வந்து இதே 20,000 rupeesல வந்து நமக்கு சேலில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாடலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை 2 days பேட்டரி பேக்கப் வர மாதிரி ஃபோன் பார்த்துட்ருக்கீங்கன்னா Vivo T4 இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். அமேசானில் வந்து IQ Z10 இருக்குது. அண்ட் ஒப்போலேயே வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மி பண்ணிங்க அப்படின்னா 15,000 வந்து Oppo K13 இருக்குது. ஓரளவுக்கு நல்ல சாலிட் பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரப்போ இந்த ஃபோனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து Oppo K13 Turbo யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் ஷேர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க்ஸ் தான் அது. நீங்கள் எதாவது ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வியூ ப்ராடக்ட்ஸ் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் லிங்க்குமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு வேளை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராமில் இருக்க
இருக்க ஏடிடி டீல்ஸ் சேனல் வந்து லிங்க் இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டீல்ஸ் சேனலையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டீல்ஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.